எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டேலியில போடுறது, எப்படி ஜென்ரேட் பண்றது, எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் சேல்ஸ் நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐஎன்ஆர் வேல்யூல வச்சு போடுவோம். நம்ம இந்த வீடியோல எப்படி ஒரு மல்டி கரன்சி யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து ரைஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாங்க. எக்ஸ்போர்ட் சேல்ஸ்ல ரெண்டு டைப் இருக்குதுங்க. ஒன்னு வந்து வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், இன்னொன்னு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ஸோ அந்த ரெண்டு டைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸை வந்து எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்கலாங்க. ஸோ நான் அதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் சேல்ஸ்க்கு தேவையான லெஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாரின் கஸ்டமர்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டின்னு போட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஐஜிஎஸ்டியோட வருவார். ஸோ இவங்களுக்கு உண்டான அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் நார்மலாக கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேனுங்க. ஸோ அடுத்தது எக்ஸ்போர்ட் சேல்ஸ் நார்மலாக லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது நீங்க நார்மலா ஆஸ் யூஷுவல் கிரியேட் பண்றது தானுங்க எக்ஸ்போர்ட் சேல்ஸ்க்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிஎஸ்டி லெஜர் வச்சிருக்கிறேனுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வந்து நம்ம லெஜர் கிரியேஷன்ல இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்யூடின்னு சொல்லி நம்ம வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் எல்யூடி யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுவோம். ஸோ அது அடுத்ததான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதுக்கும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேனுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ணலாங்க மல்டி கரன்சி யூஸ் பண்ணீங்க. ஸோ நான் இன்னொன்று என்ன பண்ணி வச்சிருக்கேன், மல்டி கரன்சிக்கும் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கரன்சி வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேனுங்க. டாலர்ல நான் ஒரு கரன்சி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேனுங்க. இந்த மல்டி கரன்சி எப்படி கிரியேட் பண்றது, இதுக்கான கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத நாங்க ப்ரீவியஸ் வீடியோல முதல்லயே நாங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த மல்டி கரன்சி வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இதை கிரியேட் பண்றது, இதுல எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுல இன்னொன்று இருக்குங்க, என்னன்னா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல வந்து செல்லிங் ரேட் பையிங் ரேட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துடும். இதற்குண்டான டீட்டெயிலா எல்லாம் பாக்குறதுக்கு அந்த மல்டி கரன்சி வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒன்று ரைஸ் பண்ண போறோங்க. ஸோ எகைன் ஃபர்ஸ்ட் வவுச்சருக்குள்ள வந்துக்கிறேங்க. வந்துட்டு F8 கொடுத்துக்கிறேன் சேல்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துக்கலாங்க. ஸோ இன்னைக்கு தேதியில ஒரு இன்வாய்ஸ் ஒன்று ரைஸ் பண்றேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மோட்ல இருக்கு. நான் சேஞ்ச் மோட் கொடுத்து ஐட்டம் இன்வாய்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டி ஃபாரின் கஸ்டமர் ஐஜிஎஸ்டி அது கொடுத்துக்கிறேங்க. கொடுத்துட்டு டிஸ்பேச் டீட்டெயில்ஸ். ஸோ அவரோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் சேல்ஸ் லெஜராக பண்ணிட்டேங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்துறேன். நம்மளோட ஐட்டம் எல்லாமே வியூ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேப்ரிக்ங்கிற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல ரேட் கேட்குது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல ரேட்டுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா யூஸ்வலா வந்து ஸோ ஐஎன்ஆர்ல எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வேல்யூ 50 100 இந்த மாதிரி கொடுப்போங்க. ஸோ ஆனால் இந்த ஃபாரின் கரன்சி நம்ம யூஸ் பண்ணி மல்டி கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட கரன்சி என்னவோ, அதாவது யூஎஸ்டினா வந்து நம்ம அதுக்கு டாலர் சிம்பிள் அந்த மாதிரி நம்ம கரன்சி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்க. ஸோ அந்த கரன்சி சிம்பிளை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், அது வந்து கரன்சி ரேட்ல வந்து இங்க கன்வெர்ட் ஆகுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ யூஎஸ்டில டாலரோட நம்ம கரன்சி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டாலரோட கரன்சி நான் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $20 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேங்க. உங்களுக்கு கொடுத்துட்றேன் பெர் கேஜி வந்து $20 கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு எடுத்துக்கிச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டாலர் வந்துருச்சு. இங்க அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஸோ கேஜிஸ்ல வச்சு நம்ம என்டர் கொடுக்கும்போது இங்க ஒரு ஆப்ஷன் கேட்குதுங்க. ஸோ ரேட் இன் ஃபாரெக்ஸ், ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ரேட் இன் அப்படின்னு ஐஎன்ஆர்ல வந்திருக்குது. ஸோ அப்போ ரேட் இன் ஃபாரெக்ஸ்ல வந்து 20 ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா $20. ஸோ ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளோட யூஎஸ்டி ஐஎன்ஆர் கன்வெர்ட் ரேஷியோ அந்த கன்வெர்ட் ரேட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ 80 82 அந்த மாதிரி போகும் இல்லைங்களா. ஐஎன்ஆர் வேல்யூ ஒரு டாலருக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஎன்ஆர் வேல்யூ இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ரேட்ல தேதியில அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 அந்த மாதிரி நான் கொடுக்குறேனுங்க. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ ரேட் இன் ஐஎன்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1700 எக்ஸாம்பிளுக்கு நான் ரேட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எக்ஸாக்டா உங்களுக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியுதோ உங்களுக்கு அந்த எக்ஸாக்டா இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து என்னன்னா ஸோ நம்மளுக்கு ஐஎன்ஆரோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துருச்சு. யூஎஸ்டி டாலர் அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரேட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது கீழே வந்துருங்க.
ஸோ எகைன் என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடான டீட்டெயில் வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம டேலியில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டீட்டெயில் கேட்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த டீட்டெயில் கேட்கல, எனக்கு இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லைங்களா? F12 கான்ஃபிகரேஷன்ஸ்ல மாடிஃபை ஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ்என் எஸ்ஏசி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் காலத்துக்கு என்டர் கொடுத்த உடனேயும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துட்டு வருங்க. ஸோ இதை நான் எல்லாமே டீல் கரெக்டாக இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேங்க. ஸோ அடுத்தது கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பீசஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சேம். நான் டாலர் சிம்பிள் வந்து நம்ம கீபோர்டில் யூஸ் பண்ண போகிற Shift 4 கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டாலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு $10 மாதிரி கொடுக்குறேங்க பெர் பீசஸ்க்கு. ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ சேம் அதே ரேட்டுங்க. ஸோ 85 ரூபா 10 பீசஸ் 850 ரூபா வந்துருச்சுங்க. என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு அதுவும் டாலர்ல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துருச்சு. இங்கே ஐஎன்ஆர்ல வேல்யூ வந்துருங்க. என்டர் கொடுத்தாச்சு. செகண்ட் நான் சேவ் பண்றேன். என்டர். இப்போ நான் இந்த 2 ஐட்டம் போட்டேங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ண போறேன்னா ஐஜிஎஸ்டி போட போறேங்க. அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறத நான் போட போறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதுவுமே நம்மளோட டாலர்ல வந்து கன்வெர்ட் ஆயிருக்குதுங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி டாலர்ல வந்திருக்கும் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஐட்டம் கொடுத்தோம் இல்லைங்களா? அந்த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த ரேட்டை வச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்திருக்கும். என்டர் கொடுத்தோன்னே பாருங்க உங்களுக்கு வந்துச்சு பாத்தீங்களா? அதற்குண்டான டாலருக்குண்டான ரேட்டு, அதற்குண்டான வேல்யூ ஐஎன்ஆர் வேல்யூ. நம்ம டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்குறோம். ஸோ அதற்குண்டான டேக்ஸ் வேல்யூ எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து வந்துடும். ஸோ என்டர் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஜிஎஸ்டி ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ஷிப்பிங் பில் நம்பர் டேட் அண்ட் பின் போர்ட் கோட் எடுக்கும். நீங்கள் இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் பில்ல இருக்கு இல்லைங்களா? அதில் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த என்ட்ரியை சேவ் பண்ணுறேன். அகைன் நம்மளோட பில் வைஸ் டீட்டெயில் இருக்கு. ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பில்வெஸ் டீட்டெயில் நம்பர் 1 கொடுத்துட்டு இதை அப்படியே சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே டோட்டலாக வந்து $14,750 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல் பண்ண போகிறோம். ஸோ 85 ருபீஸ்க்கு. இப்போ இங்கே அமௌண்ட் ஐஎன்ஆர் வேல்யூ வந்துருச்சு. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்மளோட வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஜிஎஸ்டி போட்டு நம்ம சேல் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பிரிண்ட் அவுட் எடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம் எப்படி பிரிண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜருக்குள்ள போயிட்டேன். ஃபாரின் கஸ்டமர் ஐஜிஎஸ்டி இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்து போறேங்க. ஸோ பிரிண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்து ப்ரிவ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க இங்க வந்துச்சு பாருங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து எல்லாமே வந்துடும். கண்ட்ரி, ஸோ நம்மளோட இன்வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாலரில் அவுட்புட் ஐஜிஎஸ்டி எல்லாமே வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாலரு, ஸோ உங்களுக்கு இந்த இங்கே ஐஎன்ஆர் வேல்யூவில் எவ்வளோ அப்படிங்கிறதும் ஸ்பிட் ஆகி வந்துடும். உங்களுக்கு இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இங்கே ஒன்று காமிக்குது பாருங்க. டோட்டல் இன்வைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது டாலரு அண்ட் எத்தனை டாலருக்கு உண்டான ரேட் எவ்வளோ, ஐஎன்ஆர் வேல்யூ டோட்டல் ஐஎன்ஆர் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் காமிக்குது இல்லைங்களா? இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வைஸ்ல வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ள போயிட்டு பேஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா ஸோ பேஸ் அண்ட் ஃபாரின் கரன்சிஸ் ஃபார் டோட்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்கள் இதை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிடும். இப்போ நான் ஜஸ்ட் நோ கொடுத்துட்டு நான் ப்ரிவ்யூ பார்க்குறோம். அது என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வராதுங்க. ஸோ இப்போ நான் திருப்பியும் கான்ஃபிகரேஷனு ஸோ பேஸ் ஃபாரின் கரன்சிஸ் எஸ் கொடுக்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆயிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஎஸ்டி டாலர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கரன்சிஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இன்வைஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு டைப் பார்த்துட்டோம். இது இன்னொரு டைப் இருக்குதுங்க. அது வந்து வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். அது வந்து எல்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் இயர் பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி வச்சிருப்போங்க எல்யூடி வந்து. ஸோ அது எல்யூடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ணும்போது இந்த அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற லெஜர் போட்டு நம்ம டாக்ஸ் பேமெண்ட் பண்றோம் இல்லைங்களா? அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இல்லைங்க எல்யூடி இருந்துச்சு அப்படின்னா. இப்போ அந்த எல்யூடியை வச்சு நம்ம ஒரு சேல்ஸ் இன்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் பண்ணலாங்க.
ஸோ நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், கெட் ஆஃப் டேலிக்கு வந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ எல்யூடி நம்பரை டேலியில் கான்ஃபிக் பண்ணணுங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், F11 கான்ஃபிகரேஷன் போய்க்கிறேன். இதில் எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ள நான் எஸ் கொடுத்துக்கிறேங்க. எஸ் கொடுத்தோடனே கான்ஃபிகரேஷன் இங்கெல்லாம் இருக்கு, பட் நீங்க எல்யூடி டீட்டெயில் எதுவும் இல்லை. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா, இங்க மறுபடியும் F12 கொடுத்துக்கோங்க. இந்த ப்ரொவைட் எல்யூடி அண்ட் பாண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சு எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் போட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இங்க மறுபடியும் ஒரு எஸ் கொடுத்து உள்ள போய்க்கோங்க. அப்ளிகபிள் ஃப்ரம் கேக்குது. ஸோ எப்பவுமே எல்யூடி வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர், ஒரு ஃபினான்ஷியல் இயர், ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்யூடி வந்து பாத்தீங்கன்னா ரினிவல் பண்ணிட்டே இருக்கணும், புதுசா எடுத்துட்டே இருக்கணுங்க. ஸோ அப்போ ஃபினான்ஷியல் இயர், எந்த ஃபினான்ஷியல் இயர் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்றோமோ அந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃப்ரம் தேதிங்க. நான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டூ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அதுக்கு என்ன வரும் அப்படின்னா 31 மார்ச் 25 வருங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்யூடிஎன் பாண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் எல்யூடி நம்பருங்க. ஸோ அந்த நம்பர் என்னவோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேங்க, அதை அப்படியே சேவ் பண்ணுறேன். அக்செப்ட் கொடுத்தாச்சு. செகண்ட் கண்ட்ரோல் போட்டு நான் சேவ் பண்ணிட்டேங்க. இப்போ எல்யூடி நம்பரை கான்ஃபிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் போட போகிறேங்க. ஸோ நான் வவுச்சருக்குள்ளே போய்க்கிறேன். செகண்ட் தேதியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கஸ்டமர் எல்யூடி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கொடுத்துட்டு இந்த டீட்டெயில் எல்லாமே சேம் டீட்டெயில் அதே தானுங்க கொடுத்தாச்சு. எக்ஸ்போர்ட் சேல்ஸ். ஸோ இப்போ நான் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேஜிஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுவே வந்துருச்சு. லாஸ்ட்டு சேல்ஸ் வவுச்சர் எடுத்துட்டு அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் எவ்வளோ குவான்டிட்டி அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் அமௌண்ட் ரேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே எடுத்துட்டு வந்துருச்சுங்க. ஸோ குவான்டிட்டி மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் போட்ட சேல்ஸ் இன்வைஸை வச்சு அதுவே வந்து ரேட்டை வந்து எவ்வளோ டாலருக்கு வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து சேம் அதே 20 டாலரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சேல்ஸ் வவுச்சரை வச்சே வந்து அந்த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ இது மாத்திர மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே நீங்கள் ரேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாங்க. அதே மாதிரி ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த 85ங்கிறதையும் நீங்கள் வந்து மாத்திர மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாங்க. செகண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ். இதில் வந்து ஒரு சின்ன கான்ஃபிக் பண்ணணுங்க. என்ன அப்படின்னா இப்போ மாஸ்டர் லெவலில் நம்ம ஐட்டத்தில் வந்து என்ன பண்ணிருக்கோம், டாக்ஸபிள்னு கொடுத்து 18% கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்யூடி யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்து டாக்ஸபிள் அப்படிங்கிறத டிஃபால்ட்டா இருக்குதுங்க ஐட்டத்துக்குள்ள. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸம்டட் அப்படிங்கிறத மாத்திக்கிறேங்க. எக்ஸம்டட் மாத்தினோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, எக்ஸ்போர்ட் எல்யூடி அண்ட் பாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லைங்களா. இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எனேபிள் ஆயிருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இங்க ரேட் ஐஜிசி ரேட் எல்லாம் எதுவும் வராது. ஸோ நம்ம 0 கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஹெச்எஸ்என் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மாறாதுங்க. அதனால ஹெச்எஸ்என் கோட் வந்து நான் மாஸ்டர்ல இருந்து எடுத்துட்டு வர மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ டைப் ஆஃப் சப்ளை ஆஸ் யூஷுவல் கூட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ என்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த ஐட்டம் நான் ஸ்பேஸ் பார் கொடுத்து நான் செலக்ட் பண்றேன். கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோ கொடுக்குறேன். ஸோ சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வவுச்சரோட யூஎஸ்டி ரேட் எவ்வளவோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டேலி எடுத்துட்டு வந்துருச்சு. நான் ரேட் எதுவும் மாற்றல. என்டர் அண்ட் பீசஸ் வச்சு கொடுக்கும்போது சேம் அதே தானுங்க. ப்ரீவியஸ் ஐட்டத்துக்கு எப்படி காமிச்சதோ அதே மாதிரி அந்த ரேட்டு, ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரேட் இன் ஐஎன்ஆர் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்குது. ஸோ எகன் அதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஎன் ரிலேட்டட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதை நான் ஸ்பெசிஃபிக் டீடைல் ஹியர் கொடுத்து எக்ஸம்டட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்ஸ் எல்யூடி பாண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன். ஐஜிஎஸ்டி ரேட் வந்து வராதுங்கிறதுனால நான் 0 கொடுத்துக்கிறேங்க. 0 கொடுத்துட்டு நம்ம இதை அப்படியே சேவ் பண்ணுறோம். என்டர் என்டர். சேம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல் எஸ் கொடுத்துக்கிறோம். ஷிப்பிங் பில் நம்பர் அண்ட் டேட் கோட் நீங்கள் வந்து ஷிப்பிங் பில்லை பார்த்து கொடுத்துக்கோங்க. என்டர். ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் $4,000 வந்திருக்கு 85 ருபீஸ் ஐஎன்ஆரில். ஸோ 3,40,000 வந்து ஐஎன்ஆர் வேல்யூ வந்து வந்திருக்குதுங்க. என்டர் கொடுத்துட்டு பில் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துக்கிறேங்க. என்டர் கொடுத்துட்டோம்.
இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இந்த அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கறத நம்ம கொடுக்கலீங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட எல்யூடி இருக்கு, எல்யூடி பாண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல ஐஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ரேட் போட்டு ஐஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து போட்டு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லைங்க. இன்கேஸ் நம்ம கிட்ட எல்யூடி பாண்ட் இல்ல, நம்ம அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி போட்டு நீங்க பேமெண்ட் பண்ணி தான் ஆகணுங்க. நான் அப்ப என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கேட்குது பாத்தீங்களா, அக்செப்ட் ஓவர் ரைட் அண்ட் பேக். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஓவர் ரைட் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கணுங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் என்ட்ரிக்குள்ள அப்படின்னா, இங்க இந்த ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ணிருக்கிறோங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கேட்குது, ஓவர் ரைட் பண்றதான ஆப்ஷன் கேட்குதுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலியில இப்போ புதுசா வந்திருக்கு இல்லைங்களா, 3 அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ அப்படி உங்களுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா நீங்க சேல்ஸ் லெஜர்ல வச்சு என்டர் கொடுத்தீங்கன்னா டாக்ஸ் கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுங்க. அதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க, எக்ஸ்போர்ட் எல்யூடியா இல்ல எக்ஸ்போர்ட் டாக்ஸபிளா அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இங்க கொடுத்து ஓவர் ரைட் பண்ணி சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி வந்து நம்ம பிரிண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. ஸோ டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜருக்குள்ள போயிட்டாங்க. போயிட்டு ஃபாரின் கஸ்டமர் எல்யூடி போட்டுக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்டிபி கொடுத்துக்கிறேன் பிரிண்ட்டுங்க. ஸோ அகைன் என்டர். ஸோ இப்போ ப்ரிவியூ கொடுத்து பார்க்கும்போது ஜூம் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்டிங்கே மாறி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ முதல்ல என்ன வந்துச்சு அப்படின்னா வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அந்த மாதிரி வந்திருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்யூடி பாண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டின்னு சொல்லி இன்வாய்ஸ்லேயே மென்ஷன் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்யூடி பாண்ட் நம்பர் அண்ட் ஃப்ரம் அண்ட் டூ டேட் டூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ்லேயே பிரிண்ட் ஆகி வந்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த எல்யூடி நம்பர் வந்து இன்வாய்ஸ்ல வரணும். ரெண்டாவது இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் அந்த டீட்டெயில் வந்து நம்ம போன பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்ல பார்த்த கான்ஃபிகரேஷன் தான் இதெல்லாமே. ஸோ இங்கே ரேட் எல்லாமே ஜீரோல தான் வருங்க. ஸோ ஏன்னா இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால ஜீரோல தான் வருங்க. ஸோ இன் கேஸ் இந்த எல்யூடி பாண்ட் நம்பர் வந்து நம்ம இன்வாய்ஸ்ல வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சேம் நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் போயிட்டு எல்யூடின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்க ஷோ எல்யூடி அண்ட் பாண்ட் டீடைல்ஸ்னு இருக்கும். ஸோ இதை எஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இது எஸ் ஆர் நோ அந்த மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகுங்க. என்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் நோ பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த எல்யூடி நம்பர் வந்து இன்வாய்ஸ்ல வராதுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கா இருக்கும். ஸோ இங்கே நம்ம கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு ஸோ எல்யூடி அண்ட் பாண்ட் டீடைல்ஸ் என்டர் கொடுத்து எஸ் பண்றோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்துடுதுங்க. ஸோ நீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மல்டி கரன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஐஎன்ஆர் வேல்யூ நம்ம எல்லாமே யூஸ்ஃபுல்லா போடுவோம். ஆனா இந்த மல்டி கரன்சிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி எக்ஸ்போர்ட் சேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மல்டி கரன்சி யூஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் சேல்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்ம விவி இன்ஃபோடெக் டீம் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு டேலி கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.